ஐநார் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். காலையில எந்திரிச்சு பாண்டியன் பணத்தை தேடுறாரு. பணம் பீரோல இல்ல. பணத்தை எடுத்து அடைச்சோலா அப்படின்னு சோழன் கிட்ட கேட்கும்போது, நான் எடுக்கலையடா, நீ தானே பீரோல வச்ச. டேய், நான் வச்ச இடத்துல பணத்தை காணோம் அப்படின்னு பாண்டியன் பதறான். எல்லாரும் எல்லா இடத்துலயும் தேடுறாங்க, பணம் எங்கேயுமே இல்ல. பாண்டியன் அழுகவே ஆரம்பிக்கிறான். சோழன் சொல்றான், பாண்டியா கஷ்டப்படாத, கண்டிப்பா பணம் இங்கேதான் இருக்கும், எப்படி காணாம போயிருக்கோம் அப்படின்னு. எல்லாரும் முழிக்கும் போது நிலா நேரா போய் கோமல் கிட்ட கேக்குறாங்க, எங்க பணம், பணம் எடுத்தீங்களா அப்படின்னு. சேரன் உடனே, என்னப்பா நிலா அவங்க கிட்ட கேக்குற, அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சேரன் கேக்கும்போது பல்லவனு வந்து, ஆமா நீ எதுக்காக எங்க அம்மாவை பார்த்து கேக்குறீங்க. டே பல்லவா, கொஞ்ச நேரம் அமைதியாரு. இவங்க நேத்து ஒரு ஆள்கிட்ட பணம் பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க, போன்ல பேசினாங்க. பணம் பணம்னு கேட்டியா, எப்படி எனக்கு கிடைக்கும், உடனே கிடைச்சிருமா, கொஞ்ச நாள் பொறு, எப்படியாவது கிடைக்குதான்னு ட்ரை பண்றேன் அப்படின்னு போன்ல சொன்னாங்க. யாருக்கிட்ட பேசுனீங்கன்னு சொல்லும் போது, எனக்குன்னு யாருமே இல்ல, நான் யாருக்கிட்ட பேசலன்னு சொல்லி இவங்க போய் சொன்னாங்க. இப்ப எனக்கு இவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு நிலா சொல்றாங்க. பல்லவன் உடனே, அண்ணி என்ன அண்ணி சொல்றீங்க, டேய் இவங்க தாண்டா பணத்தை திருடி இருக்காங்க, போலீஸ்க்கு போன் பண்ணு அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. போலீஸும் கோமலை அரெஸ்ட் பண்ணி கேக்குறாங்க. விசாரிக்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. கோமலோட போனை வாங்கி செக் பண்ணி பாருங்க சார் அப்படின்னு நிலா சொல்றாங்க. நிலா சொன்ன பேச்சு கேட்டு இன்ஸ்பெக்டரும் போனை வாங்கி செக் பண்றாங்க. அதுல ஒரு ஆளுக்கு கால் பண்ணிருக்காங்க. அந்த ஆளுக்கு கோமலோட போன்ல இருந்து போன் பண்றாங்க. அந்த ஆள் போன் எடுத்தோன்னே, இங்க பாரு, பணத்தை எடுத்துக்கிட்டு நான் கிளம்பிட்டேன், நீயும் கிளம்பிரு, அங்க இருக்காத, 3 லட்சம் ரூபாய் செட்டில் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணிடணும், அங்கே இருந்துட்டு இருக்க கூடாது, வந்துரு கோமல் அப்படின்னு சொல்லி அந்த ஆளு சத்தம் கொடுக்கறான். மறுபடியும் கோமலை வச்சு இன்ஸ்பெக்டர் பேச ஆரம்பிக்கிறாரு. நீ எங்க இருக்க, நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு கோமல் சொல்ற மாதிரி அந்த ஆளை ஒரு இடத்துல நிறுத்த வைக்கிறாங்க. கோமலை கூட்டிக்கிட்டு போறாங்க. கோமலோட புருஷனை தேடி கண்டுபிடிச்சு அவன் கிட்ட இருக்க அந்த பண பையோட அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. இதெல்லாம் பாக்குற பல்லவனுக்கு, என்ன இது, அண்ணன் வச்சிருந்த பை இந்த ஆள் கையில இருக்கு அப்படின்னு பல்லவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். பாண்டியன் சொல்றான், இது என்னோட பணப்பை தான், நான் தான் இதுக்குள்ள 3 லட்சம் ரூபாய் வச்சேன் அப்படின்னு பாண்டியனும் கதறான். நிலா உடனே, இவங்க தான் பாண்டியா பணத்தை எடுத்து அந்த ஆள்கிட்ட கொடுத்துருக்காங்க, யாரோ ஒரு ஆள்கிட்ட பேசுனாங்க, நான் நேத்து நைட்டே கேட்டேன், ஆனா இவங்க கிட்ட விசாரிக்கும் போது எனக்கு யாருமே இல்ல, நான் யார்கிட்ட பேசல அப்படின்னு என்கிட்ட போய் சொன்னாங்க. இவங்க ஒவ்வொரு விஷயமா மாத்தி மாத்தி சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு அப்படின்னு நிலாவும் சொல்றாங்க. விஷயத்த கேள்விப்பட்டவன நடேசன் வேகமா ஓடி வர்றார். நான் சொன்னனே அப்பயே கேட்டீங்களா, இந்த பொம்பளை நல்லவ இல்ல, இவளால பிரச்சனை தான் வரும்னு சொன்னனே, யாருமே என் பேச்ச கேட்கலையே அப்படின்னு நடேசன் கத்துறாரு. அங்கிள் ஒரு நிமிஷம் இருங்க அங்கிள், இவங்கள பத்திய விஷயம் நேத்தே எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இவங்க நம்ம வீட்டுல இருந்து பணத்தை திருடணும் அந்த நோக்கத்தோட தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி நாமளும் பாண்டியனுக்காக பணம் சேர்த்து வச்சிருந்தோம். இவங்களுக்கு ஈஸியா போயிடுச்சு, பணம் வந்த 2 நாள்ல கிடைச்சிருச்சுன்னு பணத்தை எடுத்து இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அதான் சொன்னேன், இவ திருட்டுச்சிருக்கி. என் பொண்டாட்டியோட நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுல இருந்து ஓடி போயிட்டா. பெத்த பிள்ளைன்னு சொன்ன இந்த பயலை விட்டுட்டு ஓடிட்டா. இந்த பயலை பெத்தெடுக்கலாம் இல்ல, யாருகிட்டயோ இருந்து திருடிக்கிட்டு கொண்டு வந்துட்டா. போனா போது, யார் விட்டு பிள்ளைன்னு தெரியாம நானும் என் பிள்ளைகளோட சேர்த்து வளர்த்துக்கிட்டு கிடக்குறேன். இவ அந்த பல்லவனை பெத்தெடுத்த அம்மா எல்லாம் கிடையாது, ஆனா இவ கிட்டதான் 1.5 வயசு பையனா இவன் இருந்தேன். உண்மையிலே பெத்த தாயா இருந்தா எவளாது பண நகை கிடைச்சிச்சுன்னு பெத்த பிள்ளைய விட்டுட்டு போவாளா? பிள்ளைய விட்டுட்டு போகும்போதே தெரிஞ்சிச்சு இவ உண்மையிலே இவனோட அம்மாவா இருந்திருக்க மாட்டான்னு. நான் சொன்ன யாரு நம்புறீங்க அப்படின்னு நடேசன் கோவத்தோட பேசுறாரு. பல்லவன், நீங்க சும்மா தான் சொல்றீங்க, நீங்க சும்மா சொல்றீங்க, கண்டிப்பா இவங்க எங்க அம்மாவா தான் இருப்பாங்க அப்படின்னு அழுகுறான். நிலா உடனே, டேய் பல்லவா சும்மா இருடா, அங்கிள் சொல்றதுல பாதி அளவுக்கு அது உண்மை இருக்கும், இவங்க கண்டிப்பா உன்னோட அம்மாவா இருந்திருக்க மாட்டாங்க. ஏண்டா இதே ஊர்ல இருந்தாங்க, உன்னை ஒரு தடவை கூட தேடி வரவே இல்ல, சரி இப்பதான் தேடி வந்துட்டாங்க, கூட்டிக்கிட்டு வந்தோம். உன் மேல அன்பு பாசம் இருந்தா நம்ம வீட்டுல இருக்க பணத்தை திருடி இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்களா? இந்த ஊர்ல எனக்கு சொந்தக்காரன் இன்னொருத்தன் இருக்கான்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் நிறைய தடவை இவங்கள்ட்ட விசாரிச்சேன், யாருமே இல்ல, அப்பா அம்மா எல்லாம் செத்து போயிட்டாங்க, அண்ணன் தம்பிகள்லாம் ஊர்ல இருக்கானுங்க, பேச மாட்டேன், என்னென்னமோ போய் சொன்னாங்க. அப்பவே சந்தேகம் இவங்களை எங்க இருந்து கூட்டிகிட்டு வந்தோமோ அந்த வீட்டுக்கு போய் அக்கம் பக்கம் இருக்கவங்கள்ட்ட விசாரிச்சேன். இவங்க இங்க கல்யாணம் ஆகி புருஷனோட இருக்காங்கன்னு சொன்னாங்க. அங்கிளை தானே இவங்க கல்யாணம் பண்ணாங்க, அப்புறம் எப்படி புருஷனோட இங்க இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க போட்டோவோட இவங்களோட அடையாளத்தை காமிச்சாங்க. அப்பதான் தெரிஞ்சிச்சு
இவங்க ஊர்க்கார ஆளையே கல்யாணம் பண்ணி இங்க குடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. அங்கிள இவங்க கல்யாணம்லாம் பண்ணவே இல்ல, சும்மா அடைக்கலம் தேடி இந்த வீட்டுல வந்து இருந்திருக்காங்க. நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைன்றதுனால இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. அக்கம் பக்கம் இருக்கவங்களும் அதே நினைச்சுக்கிட்டாங்க. திருட்டு புத்தி என்னைக்குமே யாரை விட்டும் போகாது. அதே திருட்டு புத்தினால்தான் நம்ம வீட்டுல இருந்து பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு பல்லவனை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. அங்கிள் சொல்றது உண்மையாதான்டா இருக்கும் அப்படின்னு நிலா சொல்றாங்க. பல்லவன் மறுபடி அழுக ஆரம்பிக்கிறான். அப்படின்னா இவங்க எங்க அம்மா இல்லையா? அப்பனா எனக்கு அம்மானு யாருமே இல்லையா? அம்மாவை நான் பார்க்கவே முடியாதா? டேய் பல்லவா, கஷ்டப்படாத. கண்டிப்பா உங்க அம்மா எங்கேயாவது இருப்பாங்க, தேடி கண்டுபிடிப்போம். இவங்க யாருக்கிட்ட இருந்து திருடிட்டு வந்தாங்க இந்த குழந்தையன்னு கேட்போம் அப்படின்னு நிலா சொல்றாங்க. கோமலோட புருஷன்ட்ட இருந்து பணத்தை வாங்கி பாண்டியன் கிட்ட கொடுத்துறாங்க இன்ஸ்பெக்டர். கோமலையும் அவங்க புருஷனையும் ஜெயில போட்டுறாங்க. நிலா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. இந்த மாதிரி பல்லவன்ற ஒரு பேரு, 1.5 வயசுல இந்த லேடி தான் நடேசன்றவர்கிட்ட வீட்டுல விட்டுட்டு போயிருக்காங்க. இவனோட ஒரிஜினல் அம்மா அப்பா யாருன்னு தெரியணும் சார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. கவலைப்படாதடா பல்லவா, கண்டிப்பா உன்னோட பேரண்ட்ஸ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நிலா தைரியம் சொல்றாங்க. பல்லவன் அழுதுகிட்டே இருக்கான். சாரி அண்ணி, என்னால் தானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம், சாரி அப்படின்னு பல்லவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். நடேசன் அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காரு. பல்லவன் வேகமா வந்து, சாரி, நான் உங்களை ஏதேதோ பேசியிருக்கேன், கோவப்பட்டு திட்டிருக்கேன். நான் உங்க பையன்னு நினைச்சு உரிமையில உங்களை திட்டிருக்கேன். இப்பதான் தெரியுது நான் உங்க பையன் கூட கிடையாது. நீங்க எங்க அம்மாவை 2வது கல்யாணம் பண்ணி நான் உங்களோட பையன்னு நினைச்சு உரிமையா எங்க அம்மாவை ஏன் வெளியில துரத்துனீங்க அப்படிலாம் கேட்டிருக்கேன். ஆனா வந்த இந்த கோமல் எங்க அம்மாவும் கிடையாது, நீங்க என்னோட அப்பாவும் கிடையாதுன்னு இப்பதான் தெரிஞ்சு. இவங்கெல்லாம் என்னோட அண்ணன்க இல்ல, என்னை வெறுத்துருவாங்கன்னு நினைச்சு கவலைப்பட்டேன். ஆனா நீங்க என்னை யார் வீட்டு பிள்ளையா இருந்தா என்ன, என் வீட்டுல வளரட்டும்னு அன்பா பாசமா வளர்த்திருக்கீங்க. ஊருச்சனம் என்ன சொன்னா என்ன, சோழன் சேரன் பாண்டியன் அண்ணனுக்கு யாரு அம்மாவோ அவங்கதான் எனக்கும் அம்மா, நீங்க தான் எனக்கும் அப்பா. நீங்க அம்மாவை கொன்னு இருப்பீங்கன்னு ஊர்ச்சனம் சொல்றத நான் சத்தியமா நம்ப மாட்டேன். இன்னையில இருந்து சொல்றேன், நீங்க நல்லவர் தான் அப்படின்னு பல்லவன் உணர்ச்சி வயப்பட்டு பேச. நடேசன் பல்லவன் தலையில இப்படியே தடவி அவன் தோல்ல கைய போட்டுட்டு வேகமா கூட்டிகிட்டு போறாரு. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நடேசன் பல்லவன் தோல்ல கை போட்ட உடனே பல்லவன் கண்ணெல்லாம் கலங்கி, அண்ணி நீங்க என்னோட பேரண்ட்டை கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னீங்கல்ல, வேண்டாம் அண்ணி, எனக்கு இவரே அப்பாவா இருக்கட்டும். நான் கூட இவரை தப்பா நினைச்சிட்டு எனக்கு அம்மா வேணும்னு அம்மா மேல முக்கியத்துவம் கொடுத்து இவரை ஒதுக்கி வச்சிருந்தேன். இப்பதான் தெரியுது அம்மாங்கிறவங்கெல்லாம் இவருக்கு இணையா எந்த அம்மாவும் வர முடியாது அப்படின்னு. அதனால நீங்க என்னோட பேரண்ட்டை தேட வேண்டாம் நீ. இல்லடா பல்லவா, பேரண்ட்டை தேடுவோம், அவங்க எந்த சூழ்நிலையில இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. இல்ல அண்ணி வேண்டாம், அவங்கள பார்த்துட்டா மறுபடி இவர் மேல நான் வச்சிருக்க பாசம் குறைஞ்சிடக்கூடாது. நான் செஞ்ச தப்ப திரும்ப செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த கோமலை பார்த்துட்டு எங்க அம்மான்னு நினைச்சு இவரை கோவப்பட்டு திட்டிருக்கேன். அது நான் பண்ணின பெரிய தப்பு. இனிமேலும் என்னோட சொந்த அப்பா அம்மா வந்தா கூட நான் இவரை விட்டுட்டு போக மாட்டேன். இவர் தான் என்னோட அப்பா, இவங்க தான் என்னோட அண்ணன், இதுதான் என்னோட குடும்பம். நான் எங்கேயும் போக மாட்டேன், நீ யாரையும் தேட வேண்டாம்